ஹாய் ஸ்பைடர்ஸ். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாம் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பாமர்ஸ் வந்துட்டாங்க. ஒரிஜினலான கண்டென்ட்டை விட பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாம் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கு நான் பார்த்த ஒரு ஸ்பாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட்ஸியா ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியில நமக்கு வெறும் 99 ருபீஸ்க்கு லோகோ பண்ணி தரதா அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கே தெரியும் ஆக்சுவலா ஒரு லோகோ பண்றதுக்கான மினிமம் காஸ்ட் வந்து 500 ருபீஸ் ஆகும். அப்படின்னா மேக்ஸிமம் 1000 ருபீஸ் வரைக்கும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி 99 ருபீஸ்க்கு பண்றாங்க அப்படின்றத யோசிக்கும் போதே இது ஒரு ஃபேக் ஸ்கேம்ன்றது எனக்கு பக்காவா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம என்கொயரி பண்ணுவோமே அப்படின்றதுக்காக நானும் என்கொயரி பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்களோட பிசினஸ் நேம் அந்த பிசினஸ் மாடல் எல்லாமே சொல்லுங்க, நம்ம லோகோ பண்ணலாம் அப்படின்னு. நானும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பேமெண்ட் பத்தி கேட்டதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நாங்க லோகோ பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இல்ல பரவாயில்ல, நீங்க லொகேஷன் சொல்லுங்க, நான் நேராவே வந்து பண்ணிக்கிறேன், எனக்கு எந்தெந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நானே வந்து ஆன் த ஸ்பாட் எடிட் பண்ணி நான் லோகோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா லொகேஷன் கேட்டது பெங்களூர் அப்படின்னு சொன்னாங்க. பெங்களூர்ல எக்ஸாக்டான லொகேஷன் ஏரியா அதெல்லாம் வந்து சொன்னாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க லைவ் லொகேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்பாம். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு 99 ருபீஸ்ல போட்டோம்னா ஒரு 500 பேராச்சும் அதை பார்ப்பாங்க. பாக்குறதுல ஒரு 100 பேராச்சும் பாத்தீங்கன்னா 99 தானே பிரைஸ் கம்மியா இருக்கு, ஸோ நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே பே பண்ணாங்கன்னா அந்த கொடுக்குற 100 பேரோட 99 ருபீஸ்மே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம், நமக்கு லோகோ கண்டிப்பா வராது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்பாம். இது லோகோல மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலே ஒரே ஸ்பாமா தான் இருக்கு. ஸோ எதை நம்பியுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டை கொடுத்துடாதீங்க அன்டில் யூ கெட் எனி கேரண்டி. இல்லைன்னா அந்த மாதிரி பண்றாங்கன்னா உங்க அட்ரஸ் எங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேளுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நியர்பையா இருந்துச்சுன்னா நீங்க நேர்ல போயே வந்துட்டு என்கொயரி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல வாங்குறது ஃபுல்லா வந்துட்டு தவிர்த்துருங்க அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம டெக்ஸ்பைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் இன்னொரு புது வீடியோல இருந்து பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பை சைன்.